ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுக்கூஸ் லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலி டின்னர் டைம் ஆயிடுச்சுங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யணும், ப்ளஸ் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். அப்படின்னா சப்பாத்தினா பசங்களோட ஃபேவரட்டுங்க. அது கூட வித் கேப்சிகம் கறி பண்ணலான் இருக்கேன். இந்த கேப்சிகம் கறி எப்படி நான் டிஃப்ரெண்டா பண்றேன், எப்படி பசங்களுக்கு பிடிக்குதுன்றத வாங்க பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு சப்பாத்திக்கு கேப்சிகம் கறி, அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றது பாருங்க வாங்க. ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டில் குவான்டிட்டி ஜாஸ்தி, ஆளுங்க ஜாஸ்தி. ஸோ தக்காளி ஒரு 3-4 தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கேன் நான் பேஸ்டா. ஏன்னா என் பசங்க முழுசா இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு அடுத்து கேப்சிகம் முக்கியமா இந்த இதுக்கு தேவை. பசங்க பெருசா இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க, அதனால சாப்பர்ல போட்டு ஃபைனா சாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூவா ஊற வச்சிருக்கேங்க. இதுதாங்க அந்த கேப்சிகம் கறிக்கான டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்க போறது. வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி சப்பாத்தி போட வேண்டியதுதான். பசங்களை என்கேஜ் பண்ணி உட்கார வச்சிருக்கேங்க. அதுக்குள்ள நான் கேப்சிகம் கறியை செஞ்சு முடிக்கணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க வந்து ஹைப் ஆகிறதுக்குள்ள. என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசுறீங்க கேரக்டர். அடுப்பு பத்த வச்சாச்சுங்க. அடுத்து பாத்திரத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நானு. உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்குங்க. ஏன்னா அவ்வளவு தேவைப்படாது இதுக்கு ஆயில். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 ஸ்பூன் இந்த குட்டி ஸ்பூன்ல தான் ஊத்திருப்பேன் நானு. இவ்வளவுதான் ஆயிலுங்க. ஓகேங்களா? இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே குவான்டிட்டி அதிகம், ஆளுங்க வீட்டுல ஜாஸ்தின்றனால நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஏன்னா அது நம்ம வெங்காயத்தை வணக்கும் போது நீங்களே பாத்தீங்கன்னா சுருங்கிடும். அதனாலதான் நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுல பசங்களோட ஃப்ரெண்ட்லின்னு ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? பாத்தீங்கன்னா எந்த மசாலாவும் இது வரைக்கும் ஆட் பண்ணல. கடுகு, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எதுவுமே இது வரைக்கும் ஆட் பண்ணல. டைரக்டா வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நான். நல்லா வணக்கி விடணும். நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பசங்க எல்லாம் பசியில இருக்கிறதுனால நான் சீக்கிரம் வேகணும்ன்றதுனால உப்பு போட போறேன். கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் மீதி ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளவுதான் கல் உப்பு போடுறேன். ஓகேங்களா? மீதி பார்த்துட்டு வேணா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் சொன்னேன்லங்க, நான் செய்யற நேரத்துல என் பசங்களையும் என்கேஜ் பண்ணணும். அதுக்குதான் நம்மளுக்கு ஹஸ்பண்ட் தேவைங்க. பாத்தீங்கன்னா பாருங்க, பசங்களை என்கேஜ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி அவருக்கு முடியல, இருந்தாலும் என்கேஜ் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக. ஆனியன் வந்து நல்லா கிளாஸ் கன்சிஸ்டன்சில வந்துருச்சுங்க. ஏன்னா நம்ம உப்பு ஃபர்ஸ்டே போட்டுட்டதுனால சீக்கிரம் வந்துருச்சு. அதே மாதிரி இப்ப நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போறேன். இந்த இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா நான் வீட்டுல அரைச்சு நானே ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இத பத்தி எப்படி அரைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப போடலாம் வாங்க. இப்போ போட்டுட்டேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஆக்சுவலி இஞ்சி பூண்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, இல்லைன்னா நம்மளோட வெசல்ல அடியில போய் ஒட்டிக்கும். பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அடி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னன்னா வெசல்ல அடியில ஸ்டிக் ஆயிடும். நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 தக்காளி அரைச்சி வச்சதுதான். நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு. பார்த்தா சாப்பிட மாட்டாங்க, இப்படி அரைச்சி ஊத்தினாதான் சாப்பிடுவாங்க. சேம் டைம்ல நம்ம டேஸ்டியும் கொடுக்கணும், நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் உள்ள போனோம்னா இந்த மாதிரி சீட் இதெல்லாம் பண்ணிதாங்க ஆகணும். அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா, நடிப்பா. ஹெல்த்தியாவும் இருக்கணும்ல. அப்புறம் இந்த காய் வேணா அந்த காய் வேணான்னு இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்டையும் நம்ம சீட் பண்ணி கொடுக்கணும்னா இதுதான் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். இப்போ அந்த ஜூஸியா வருது பாருங்க, தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைம் நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். ஓகே, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது அரைச்சதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெந்துரும். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். பசங்க பசியில இருக்காங்க, என்கேஜ் ஆயிருக்காங்க, ஹஸ்பண்ட் உட்கார்ந்து இருக்காரு, டின்னரையும் நம்ம சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் சீட் பண்ணி தாங்க ஆகணும். எப்பயுமே மஞ்சத்தூள் போட்டோம்னு பாத்தீங்கன்னா தக்காளியில சீக்கிரம் தண்ணி விட்டுரும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட்.
கட் பண்ண சாப் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ண போறாங்க. ஏன்னா தக்காளி சீக்கிரம் வெந்திருக்கும். கேப்சிகம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கும் சரிங்களா. அதுக்காக தான் ஃபர்ஸ்டே தக்காளி கூட ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்டே நான் கொஞ்சம் உப்பு போட்டேன், நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், அப்பதான் கேப்சிகமும் சீக்கிரம் வேகும். நான் சொன்ன மாதிரி கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்போ அதே அளவு உப்பு போடுறேன். ஏன்னா இது கிரேவியா பண்ண போறோம், கரெக்டா இருக்கும். ஏன்னா இது நான் ரெகுலரா கல்லுப்பு யூஸ் பண்றதுனால எனக்கு அளவு தெரியும். சில பேருக்கு அளவு தெரியலன்னா செக் பண்ணிக்கிட்டு போட்டுக்கோங்க. 10 தான் பார்த்துட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் கூட போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்கிற மசாலா தான். சாம்பார் தூள், தனியா தூள், கொஞ்சம் வேணா கரம் மசாலா அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூளுங்க, இது நான் வீட்லயே அரைச்ச தூளுங்க. இதோட இது எப்படி அரைச்சேன் என்ன பண்ணன்றது உங்களுக்கு வேணும்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வீட்டுக்கு தேவையான அளவு காரம் வச்சிருக்கேன் ஓகேங்களா. என்னோட ஸ்பூன்ல இந்த அளவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அடுத்து தனியாத்தூள், இதுவும் ஹோம்மேடு தாங்க, காய வச்சு வறுத்து அரைச்ச பொடி இது ஓகேங்களா. இது நான் ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்பூன் இவ்வளவுதான் இருக்கு ஓகே. இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். தனியா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுக்கும், பிளஸ் டைஜஷனுக்கும் நல்லது. அதனால மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணா வணக்கி விட்டுறலாம் சரிங்களா. கொஞ்சம் இந்த தக்காளி அரைச்சதுக்கு தண்ணி கலந்து விட்டுருங்க, அந்த ஜார் இருக்கு அதுல தண்ணி கலந்து விட்டுருங்க. ஏன்னா அந்த கேப்சிகம் கொஞ்சம் வணங்கணுங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. எதுக்குன்னா அந்த கேப்சிகம் ஒரு ஸ்மெல் கொடுக்கும், பிளஸ் ஒரு இது மாதிரி இந்த அளவு ஊத்திருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஏன்னா கேப்சிகம் வேகிறதுக்காக ஓகேங்களா. பாருங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் நான் வச்சிருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு குட்டி ஸ்பூனு, ஸோ எனக்கு 2 போதும். எனக்கு ரொம்ப மசாலா வேண்டான்ட்டு, பசங்களுக்கு சாப்பிட முடியாது. கரம் மசாலா போட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளறிட்டேங்க ஓகேங்களா. மிக்ஸ் எல்லாத்தையும் சுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. இன் பிட்வீன் வேணா திறந்து பாருங்க, பிகாஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தீங்கன்னா அடி பிடிச்சாலும் பிடிச்சிடும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, ஏன்னா 10 மினிட்ஸ் ஆகும். சாப் பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் ஓகேங்களா. பார்க்கலாங்க, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த டைம் நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து மேஷ் பண்ணி விடுவேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. மேஷ் பண்ணும்போது அந்த கேப்சிகம் பிடிக்காதவங்க கூட மேஷ் பண்ணிட்டா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். பட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கேஷ்யூ கடைசியா ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் கேப்சிகமே தெரியாது உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. பசங்க வர பின்னாடி எக்ஸைட் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதை மேஷ் பண்ணி விட்டுறேன் நானு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கேப்சிகம் ஆல்மோஸ்ட் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இப்போ அப்படி தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த இடத்துல ஒரு கேப்சிகம் எடுத்து நசுக்கி பார்க்கலாம் ஓகேங்களா. பாருங்க சரிதா, வெந்துருச்சு ஓகே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாப்பர்ல போட்டதுனால வெந்துருக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரோம். முடிய போகுது இது. அவ்வளவுதானா? இப்போ உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்காவும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் லிக்விடா பார்ப்பேன், ஏன்னா பசங்க கொஞ்சம் லிக்விடா தான் எடுத்து ஊத்திப்பாங்க.
ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேஷ்யூ அரைச்சு அந்த பேஸ்ட்டை இதுல ஃபைனலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அலசிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணும். பிளஸ் கேஷ்யூ ஊற்றும் போது திக் ஆயிடும் நம்மளுக்கு. ஸோ இந்த அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேங்க. ஓகேங்களா? ஏன்னா கேஷ்யூ அரைச்சி ஊற்ற போறேன், பேஸ்ட் ஆயிடும். இப்போ நான் ஒரு 10ல இருந்து 15 கேஷ்யூ ஊற வச்சிருக்கேங்க. ஊற வச்சு ஒரு 1/2 hour மேல ஆகுது. இதை அரைக்க போறோம் பேஸ்ட். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிருக்கேங்க. இதை பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பேஸ்டா. என்னடா லுக்கு? அரைச்சாச்சு, பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. நைஸா அரைச்சாச்சு. இதை நம்ம ஊத்திட்டு அடுப்பை ஒரு 2 minutesல ஆஃப் பண்ணிடலாம். வாங்க பாருங்க, பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே குழம்பு திக்னஸ் கொடுத்துருங்க. அதுதான் இந்த கேஷ்யூவோட பிளஸ் பாயிண்ட். ஆனா இந்த கேஷ்யூல இருக்கிற இன்னொன்னு இது என்னன்னா, நீங்க அரைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் மேல கொதிக்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் திரி ஆயிடும். 2 நிமிஷம் தான். இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்ச தண்ணி, கேஷ்யூ ஊற வச்சிருந்த பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அலசி விட்டுறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த கிளறும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திக்னஸ் காட்டியிருக்கும். பாத்தீங்களா? இது கூட தான் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறேங்க. ஓகே, இந்த மிக்சியை கழுவிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க எப்பயுமே. நான் அந்த கேப்சிகம் கறி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்ன போது மழை இல்லைங்க, செம்ம ஹியூமிடா இருந்தது. அது பெங்களூர் இப்போ ரொம்பவே ஷார்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு செஞ்சு முடிக்கும் போது. பக்கம் பார்த்தா சோன்னு மழை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மழை. மழை பார்த்தா மழை பாருங்க. அதுக்குள்ள பெங்களூர் சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. அதுதாங்க பெங்களூரோட ஸ்பெஷலே. செம பிரீஸ்ங்க. கேப்சிகம் கறியும் செஞ்சாச்சுங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. இப்ப டேஸ்ட் பாக்குறது தான் வேலை. சுட சுட சப்பாத்தி, சுட சுட கேப்சிகம் கறி, அதுவும் மழை வேற வெளிய. செமங்க. எனக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. என் பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு. மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் தட்டிடுங்க. See you next video. Bye.